இந்திய விசஸ் வெஸ்ட் இண்டீஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையான சூப்பர் 8 இறுதி மேட்ச்சில் இந்திய அணி முதல்ல டாஸை வெற்றி பெற்று பந்து வீச்சை தேர்வு செய்து பல்பு வாங்கியிருக்காங்க. இந்த மேட்ச்சில் டாஸை வெற்றி பெற்ற இந்திய அணி பந்து வீச்சை தேர்வு செய்ய முதல்ல பேட்டிங் ஆடிய வெஸ்ட் இண்டீஸ் அணியுடைய தொடக்கமே அதிரடியாக இருந்துச்சு. வெஸ்ட் இண்டீஸ் அணியில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக சாய் ஹோப் மற்றும் சேஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக கிளம்புறாங்க. இதில் சாய் ஹோப் கொஞ்சம் டெஸ்ட் மேட்ச் விளாண்டாங்க. இதனால் பவர் பிளேயில் அந்த அணி 40 ரன்களுக்கு கிட்ட தான் வந்து அடிச்சிருந்தாங்க. மேலும் இந்திய அணி அபிஷேக் சர்மா வந்து ஒரு கேட்சும் அதே போல் ஒரு ரன் அவுட்டுமே வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் விட்டுருப்பாங்க. ஸோ இறுதியாக சாய் ஹோப் 33 பாலுக்கு 32 ரன் அடிச்சிருக்கும் போது வருண் சக்கரவர்த்தி போட்ட பாலை க்ளீன் போல்ட் ஆகிட்டு வெளியேறினாங்க. அதுக்கப்புறம் உள்ள வந்த வீரர்கள் எல்லாமே அதிரடியாக விளாண்டாங்க. இதில் சேஸ் 25 பாலுக்கு 40 ரன் 5 பவுண்டரி 1 6 அடிச்சிருக்கும் போது பும்ரா போட்ட பாலை சூரியகுமார் யாதவ்ட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறினார். ஹெட்மயர் 12 பாலுக்கு 27 ரன் 2 6 1 பவுண்டரி 225 கிட்ட சேக்கெட் வச்சு அதிரடியாக விளாடும் போது அதே பும்ரா போட்ட பாலில் வந்து கீப்பர்ட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறியிருப்பார். ஸோ அதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்திய அணி பவுலர்களை பறக்க விட்டுருப்பாங்க. பும்ரா வந்து ஒரே ஓவரில் 2 விக்கெட் எடுத்து கட்டுப்படுத்தியிருப்பாங்க வெஸ்ட் இண்டீஸ் அணியை. அடுத்ததாக உள்ள வந்த ஷஃபட் 9 பாலுக்கு 14 ரன் அடிச்சிருக்கும் போது ஹர்திக் பாண்டியா போட்ட பாலில் கேட்ச் கொடுத்துட்டு வெளியேற கடைசியாக பவல் மற்றும் ஹோல்டர் இந்திய அணியை பறக்க விட்டாங்க. ஸோ கடைசியாக வந்து இந்திய பவுலர்கள் இவங்க ரெண்டு பேரும் வந்து அதிரடியாக விளாண்டுருப்பாங்க. அதில் இவங்க ரெண்டு பேருமே ஒரு சில கேட்ச் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே வந்து இந்திய ஃபீல்டர்கள் வந்து தவற விட்டுருப்பாங்க. ஸோ இந்த போட்டியை பொறுத்தவரையில் பவல் 19 பாலுக்கு 34 ரன் 3 பவுண்டரி 2 6 178 கிட்ட சேக்கெட் வச்சு நாட் அவுட் பேட்ஸ்மேனாக ஈஸ்டில் இருந்தார். பவல் ஒரு கேட்ச் வந்து கொடுத்துருப்பாரு. அதை வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா விட்டுருப்பாங்க. ஹோல்டர் 22 பாலுக்கு 38 ரன் 3 6 2 பவுண்டரி அடித்து சம்பவம் பண்ணி நாட் அவுட் பேட்ஸ்மேனாக ஈஸ்டில் இருக்க வெஸ்ட் இண்டீஸ் அணி 20 ஓவர் முடியல 4 விக்கெட்டில் இருக்கு 195 ஒரு மிகப்பெரிய டார்கெட் இந்திய அணிக்கு செட் பண்ணியிருக்காங்க. இந்திய அணி பந்து வீச்சு தரப்பில் இந்த மேட்ச்சில் பும்ரா 4 ஓவர் வீசி 36 ரன்களை விட்டு கொடுத்து 2 முக்கிய விக்கெட் எடுத்தது மட்டும் இல்லாமல் கடைசி 2 பாலில் 1 ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து வெஸ்ட் இண்டீஸ் அணி 200 ரன் அடிக்க முடியாமல் வந்து பண்ணார். மேலும் வருண் சக்கரவர்த்தி 4 ஓவர் வீசி 40 ரன்களை வாரி கொடுத்து ஒரு விக்கெட்டும், ஹர்திக் பாண்டியா 4 ஓவர் வீசி 40 ரன்களுக்கு மேலே வாரி கொடுத்து ஒரு விக்கெட்டும், ஹர்தீப் சிங் 4 ஓவர் வீசி 43 ரன்களை வாரி கொடுத்துருப்பாரு. ஸோ ஹர்தீப் சிங் 17வது ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 ரன்களுக்கு மேலே வந்து விட்டு கொடுத்துருப்பாரு. ஆனால் 19வது ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக போட்டிருப்பார். ஒரு 5 ரன் வாக்கில் வந்து விட்டு கொடுத்துருப்பாரு. மேலும் இந்திய அணி வெஸ்ட் இண்டீஸை ஒரு 180லேருந்து 160 ரன்குள்ளே சுருட்டி இருக்கலாம். ஏன்னா இந்திய ஃபீல்டர்கள் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கேட்சை வந்து ட்ராப் பண்ணாங்க. ஒரு ரன் அவுட்டே வந்து விட்டுட்டாங்க. ஃபீல்டிங்குமே வந்து மோசமாக தான் வந்து பண்ணியிருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிரான மேட்ச்சில் இந்திய அணி தோக்க இதோடைய மோசமான ஃபீல்டிங் முக்கிய காரணம். ஸோ இந்த மேட்ச்சில் ஒருவேளை இந்தியா தப்பாக தோத்துட்டா அதுக்கு ஃபீல்டிங் முக்கிய காரணமாக அமையும். ஏன்னா 195ங்கிறது ஒரு மிகப்பெரிய டார்கெட். அதுவும் இந்த மேட்ச்சில் இந்தியா கண்டிப்பாக ஜெயிக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க. ஸோ அந்த ஒரு சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷரை எதிர்கொள்ள முடியாமல் அபிஷேக் சர்மா வந்து 2 கேட்ச் வந்து விட்டாங்க. வருணுமே வந்து ஒரு ரன் அவுட் ஒரு கேட்சுமே வந்து விட்டுருந்தாங்க. ஸோ இது வந்து இந்திய அணி பண்ண ஒரு மிகப்பெரிய தவறு இந்த மேட்ச்சில் அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும். இருந்தாலும் பேட்டிங்கில் இந்திய அணி இப்போ அதிரடியாக விளாண்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்திய அணி இந்த மேட்ச்சில் ஜெயிக்கணும்னா ஒரு ஓவருக்கு 10 ரன் பாக்கில் அடிக்கணும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், மேட்ச்சில் இந்திய அணி ஜெயிச்சு செமிஃபைனல் போவாங்களா, இல்லை வெஸ்ட் இண்டீஸ் அணி 2016 இந்தியாவை இது போல் ஒரு சமயத்தில் வீழ்த்தி செமிஃபைனல் போன மாதிரி மீண்டும் வெஸ்ட் இண்டீஸ் அணி இந்தியா வீழ்த்துவாங்களா அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இதில் எப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.